எல்லாருக்கும் தெரியும் கேஎஃப்சி வந்து ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. நாங்க இப்ப கிட்டல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம் நாங்க கேஎஃப்சிய பத்தி. ஸோ அந்த வீடியோ பார்த்த அப்புறம் கேஎஃப்சி சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஆசை வரும். கொஞ்ச நாளா இப்ப இந்த பெரிய பிராண்ட்ஸ்கள் பாவிக்கிற அட்டுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ வாங்குறதுக்கான அப்பீலிங் தன்மை இருக்குது அதுல. கேஎஃப்சி வந்து இவ்வளவு நாளும் சிக்கன் ப்ராடக்ட்ஸ் தான் செஞ்சோன்ட்டு இருந்தது. கிட்டடில வந்து லோகன் பாலோட பார்ட்னர்ஷிப் பண்ணி பிரைம் ட்ரிங்க்ல வந்து கேஎஃப்சி ஃப்ளேவர் ட்ரிங்க் ஒண்ணு கொண்டு வந்தவங்க. ஒரு எனர்ஜி ட்ரிங்க் உண்டு. ஸோ கேஎஃப்சிக்கும் எனர்ஜி ட்ரிங்க்குக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த ஃப்ளேவர் எனக்கு ட்ரை பண்றதுக்கு கூட இஷ்டம் இல்ல. ஏன்டா அவ்வளவுத்துக்கு ஒரு வியர்ட் காம்பினேஷன் உண்டு. ஸோ இப்போ என்னடான்னு பார்த்தா கேஎஃப்சி வந்து இன்னொரு புது ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டூத் பேஸ்ட். கேஎஃப்சி ஃப்ளேவர் டூத் பேஸ்ட். ஸோ இது வரைக்கும் யூஎஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூகேல இன்னும் பார்க்கல. ஸோ அவங்களோட ஒரு நியூ ப்ராடக்டாக கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னத்துக்காண்டி இந்த ப்ராடக்ட் வந்ததுன்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு விளங்கல. கேஎஃப்சி சிக்கனை சாப்பிட்றத விட கேஎஃப்சி ஃப்ளேவர் டூத் பேஸ்ட்டை பாவிச்சோம்னா எங்களுக்கு அந்த கேஎஃப்சி சாப்பிட்ற எண்ணம் கொஞ்சம் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கேஎஃப்சி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நல்ல ப்ராடக்ட்டா இல்லாட்டிக்கு இது அவங்களுக்கே பேக்லாஷ் ஆகுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டா என்னமாயின்னு தெரியல. ஸோ இவ்வளோ நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாத நாடுகளுக்கு இனி ஃபியூச்சரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணா யாராவது இந்த டூத் பேஸ்ட்டை பாவிப்பீங்களா? ட்ரை பண்ணுவீங்களா?